ஆனா எனக்கோ கர்த்தர் மீது ஒரு பற்றுண்டு, அன்பு உண்டு. என்னுடைய கண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. கர்த்தாவே, வேலை பார்த்தா உமக்கு தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தரா நகர்த்துறாரு, கர்த்தரே நகர்த்துறாரு, அவரே இறங்கி நகர்த்துறாரு. கல்யாணத்துக்கு ஜாஸ்தியா இருந்தது பாஸ்டர்ஸ் தான் லிஸ்ட். இத்தனைக்கு எனக்கு ஒருத்தர் தெரியாது. இங்க அதே தான் நடக்குது. வருது தேவனுடைய பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும். பொண்ணு ஒரே பொண்ணுதான் பார்க்கறேன் இல்ல, ரெபேக்கா ஒன்னே ஒண்ணுதான். கரெக்டா போறாங்க, நிக்கிறாங்க. கர்த்தாவே பிள்ளை அந்த இடத்துல. இப்போ நாங்க போன வாரம் சண்டே ஸ்கூல்ல பார்க்கும்போது கால்குலேஷன் போட்டு பார்த்தோம். அந்த ஊர்ல குறைஞ்சது எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர், குறைஞ்சது 100 பேர். ஜாஸ்தியாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம 100 வச்சுக்கலாம். அதுல ஒரு 10 வாலிப பொண்ணுங்க வருதா? அந்த 10ல ரெபேக்கா, கரெக்டா ரெபேக்கான்னு சொல்லுது. நான் ஒட்டகத்துக்கு இந்த பேர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று. இவ்வளோ மத்தியில எனக்கு எப்படி கரெக்டா ஒண்ணு உண்டாகும். இது கூட நமக்கு என்ன, எதை சேர்த்து படிச்சா, எலிசா ஒரு கோடாரி என்ன பண்ணிருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. கோடாரி தண்ணி கீழே கிடக்குது. ஐயோ, வாடகைக்கு வாங்கின கோடாரியாச்சேன்னு சொல்லி மித்தவங்க எல்லாம் பதறாங்க. இவர் வர்றாரு, தேவனோடு நிற்கிற, தேவனை கண்டு கொண்டு இருக்கிற, தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற மனுஷன். கட்டையை உடைச்சு தூக்கி போட்டா இரும்பு கோடாரி என்ன பண்ணுது, சரக்கு மேல வந்துருச்சு. தண்ணிக்குள்ள முங்கி தேடணும்னா என்ன பண்ண முடியாது, தேடி எடுத்துக்க முடியாது. அதுவா மேல வந்தா தான் உண்டு. அதேதான் நமக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாமே. நாம் கர்த்தருடைய நாமத்துல போய் நிற்கும் பொழுது உங்களுக்கானது எந்த வந்து நிற்கும், மேல வந்து நிற்கும். இதுதான் நம்ம ரெபேக்காவுடைய இந்த இவங்களுடைய திருமணத்துல படிக்கிறது. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் படிச்சா, ஈசாக்கு என்ன பண்றாரு, தியானித்து கொண்டு நிற்கிறார் அந்த சாயந்தர வேலையில. அதுக்கு முன்னாடி இன்னொன்று படிக்கல, 24